எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். யாராயில ஒரு ஜெபம் பண்ணுங்க. உமக்குள்ள பிறக்கிற அந்த குடும்பத்தை கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா ஞானஸ்தான நிமித்தங்க தாவே இந்த வார்த்தை கீழ்படுத்து கட்டளை கீழ்படுத்து கத்தாவே. அப்பா உமக்குள்ள பிறக்கிற கத்த குடும்பத்தை இந்த பிள்ளைகளை கத்தா பரிசுத்த ஆவியானவரே இயேசு மகா ராஜா நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஆவியானவரே நம்ம துதிக்கிற பாவத்துக்கு மறித்து நீதி உயிர்ப்பிக்கிற இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஆவியானவரே ஒரு மனம் திரும்பினா பரலோகத்திற்கு மிகுந்த சந்தோஷம் என்று பார்க்கிறேன் அப்பா. இந்த நாளிலே கத்தாவே துதிக்கிற இந்த பிள்ளையுடைய பெயரை ஜீவ புஸ்தகங்களை கத்தன் எழுது போற கிருபைக்காக ஸ்தோத்திர ராஜா. அதுவே எல்லாவற்றையும் பயனராக ஒழிந்தாப்பா புதிய சிட்டியாக கத்தா இந்த நாளை மாற்றி போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதுவே ஞானசம் எடுத்த பிறகு அப்பா இயேசு மகாராஜா கரையேறின உடனே கத்தாவே பரிசுத்த ஆவியானவர் கத்த புறாவை போல ராஜா அப்பா மீது வந்து அமர்ந்தது போல பரிசுத்த தெய்வமே அப்பா இந்த பிள்ளைகள் அப்படியே அபிஷேகத்தினால வல்லமினால மகிமினால தேவ பிரசனத்தினால இந்த பிள்ளைகளை நிரப்பணமா செய்வீங்க ராஜா. இந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்ட ராஜா அப்பா உமக்குள்ள சாட்சியா இருக்க கத்தாவே துதிக்க ராஜா. நிலைத்திருக்க இந்த நாளில் இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணுமா செய்வீங்க ராஜா. ஞான சங்கத்தை எல்லாவற்றையும் சாட்சியாக இருக்கிறபடியா ஆவியானுடைய வல்லக்கத்தா வல்ல கரம் அப்பா இந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கணுமா செய்விக்கிறேன் அப்பா. அந்த மாத்து கொடுத்த வாக்குறுத்தபடி அப்பா பிள்ளைகளே அப்பா தேவனாலே கத்தாவே துதிக்க ராஜா. அன்று உண்டாக்கி இருக்கிறபடி அவனை ஜெயித்தீர்கள். ஏனினே கத்தா உலகத்தில் இருக்க பார்க்கலாம் அப்பா உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் என்று சொல்லியிருக்க ராஜா. எப்போதும் பிள்ளைகளுக்குள்ள நிலைத்திருந்து கத்தாவே பெரிய பெரிய காரணம் செய்து இந்த நாள் முதல் கொண்டு வருகை மட்டும் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணுமா செய்விக்கிறேன். கத்தரால் மீட்கப்பட்டு ஆனந்த பாடி சீயோனுக்கு திரும்பி வருவோம் நித்திய மகிழ்ச்சி அவன் தலைமையில் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சல தலைப்பு ஓடி போல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபை அபிஷேகம் இந்த பிள்ளை சிரசு மீது வைத்து ஆசீர்வதிக்கிற ராஜா. அப்பா ஞானசன் கொடுக்கிற இந்த ஆசனை மறுத்து நிறைய கத்தாவே துதிக்கிறாங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் ஆட்சிப்பிக்கிறேன். பெரியவர் பெரிய காரியம் செய்து நாமத்தை வெளிப்படுத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை ஊற்றி சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு எஸ்தர் ஹல்லேலூயா சௌரிக்கு எஸ்தர் என்று பெயர் வைக்கிறோம். ஆமென். இவருக்கு டேனியல் என்று பெயர் வைக்கிறோம். ஹல்லேலூயா. டேனியல் போல ஜெபிக்கிற மகனாக எஸ்தரை போல அன்று பிள்ளைகளுக்கு ஒரு வைராக்கியமுள்ள மகளாக அந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் ஜெபிக்கிற வைராக்கியமுள்ள மகளாக அன்று மாற்றும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியாகி தேவனை ஸ்தோத்திரிப்போம். Thank you. God bless you. Hallelujah. Thank you. Amen. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நல்ல பிதாவே இந்த விசேஷித்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே சதீஷ் அவர்களுக்கு டேனியல் என்று பெயர் சூட்டி ஹல்லேலூயா. Thank you Father, Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். Hallelujah. Thank you, Holy Spirit.
பிதாவே, இந்த விசேஷித்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சீதா அவர்களுக்கு எஸ்தர் என்று தன் குலத்திற்கு ஆவியானவரே வைராக்கியமாக உபவாசித்து குலத்தை காப்பாற்றினார்கள், ஜனத்தை காப்பாற்றினார்கள். அதுபோல இந்த மகள் அநேக அழிந்து போற மக்களுக்கு ஆண்டவருடைய சமத்தில் நிற்கிற ஒரு மகளாக எஸ்தர் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த பிள்ளையுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிவிட்டீர். உமக்கு நன்றி. வருகை மட்டுமாக உமக்காக சாட்சியாக இருக்கட்டும். அநேக சம்பவங்களின் நேரங்களிலே நம்முடைய நாமத்தை இந்த பிள்ளைகள் உயர்த்தி பிடிக்கட்டும். தானியங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வைராக்கியம் அந்த மகனுக்கு வரட்டும். எஸ்தருக்குள்ளே இருக்கிற அந்த வைராக்கியம் இந்த மகளுக்கு வரட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இதற்கு சாட்சிகளாக இருந்த எல்லா சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவ தூதர்கள் வானம் எங்களுக்கு சாட்சியாக, இந்த தண்ணீர் எங்களுக்கு சாட்சியாக வைத்து உமக்கு நன்றி. காத்துக்களை பலப்படுத்து. தொடர்ந்து காத்துக்களை இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. Praise the Lord. God bless you.